வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எது சிறந்த தேர்வு. ஒரு ஊர்ல பாலுன்னு ஒரு குட்டி பையன் அவன் அம்மா அப்பா கூட ஒரு குட்டி வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்தானாம். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு முன்னாடி 3 பேர் வந்து உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. பாலுவோட அப்பா வாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த 3 பேர்ல ஒரு ஆளு மட்டும், ஐயா நாங்க 3 பேரும் ஒன்னா வர முடியாது, யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். என் பேரு செல்வம், இவரு பேரு வெற்றி, அவரு பேரு அன்பு அப்படின்னு அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்களாம். எங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும்தான் வீட்டுக்குள்ள வர முடியும். எங்க 3 பேர்ல உங்களுக்கு யார் வேணுமோ அவரை நீங்க வீட்டுக்குள்ள அழைச்சிக்கலாம்னு செல்வன்றவரு சொன்னாரு. சுட்டி குழந்தைகளே, நீங்க யார உள்ள அழைப்பீங்க? செல்வத்தையா, வெற்றியையா, இல்ல அன்பையா? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். பாலுவோட அப்பா வெற்றியை அழைக்கலாம், நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதுல வெற்றி அடையலாம்னு சொன்னாரு. ஆனா பாலு செல்வத்தை உள்ளே அழைக்கலாம், பணம் வந்துருச்சுன்னா எல்லாத்துலயும் வெற்றி பெறலாம், எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொன்னான். ஆனா பாலுவோட அம்மா நம்ம அன்பையே அழைக்கலாம், அன்புதான் முக்கியம்னு சொன்னாங்க. பாலு அவன் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அன்பு உள்ளே வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அன்பு உள்ள வந்த உடனே அவரை தொடர்ந்து வெற்றியும் செல்வமும் உள்ள நுழைஞ்சாங்க. உடனே பாலுவோட அம்மா நாங்க அன்பை மட்டும்தானே உள்ள அழைச்சோம்னு சொன்னாங்க. அதுக்கு அன்பு சொன்னாரு, நீங்க செல்வத்தையோ வெற்றியோ அழைச்சிருந்தீங்கன்னா மத்த 2 பேரும் வெளியே நின்று இருப்போம். ஆனா அன்பான என்ன வர சொன்னதால நான் இருக்கும் இடத்துலதான் செல்வமும் வெற்றியும் இருக்கும், ஆகவே அவங்களும் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னாரு. சுட்டி குழந்தைகளே, அன்பு நம்ம உள்ளத்துல குடியேறுச்சுன்னா நம்ம வாழ்வுல என்னைக்கும் வெற்றியும் வீட்டுல நிறைந்த செல்வமும் தானாவே வந்துடும். குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.